Assalamu alaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கு வீடியோவும் எல்லாரும் மிச்சம் என்ற சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு நல்ல வீடியோ ஒன்று தான். இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி பொட்டில் எப்படி லாவா கேக் செய்கிறோம், அதே மாதிரி கப்பில் நாங்கள் எப்படி லாவா கேக் செய்கிறோம் தான் நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட் கேக்கில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். பொட் கேக் நார்மலாக எப்படி செஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது பொட்டில் லாவா கேக் எப்படி செய்கிறேன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி செய்வோம்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா, கப்லையும் எப்படி லாவா கேக் செய்கிற, எவ்வளோ நேரம் வைக்க வேணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களோட பிஸ்னஸ்க்கு சூப்பராகவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் 10 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த லாவா கேக் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நான் குக்கிங் சாக்லேட் எடுத்து வைக்கிறேன். இந்த குக்கிங் சாக்லேட் பார்த்திங்கன்னா, பெரிய பல்காக இந்த மாதிரி ஒரு பேக்கெட் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிபி செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு லாபமும் கூட. நீங்கள் சின்ன சின்ன பாக்ஸாக எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் யூஸாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா டார்க் குக்கிங் சாக்லேட் தான் எடுத்துக்கிறேன். இதில் டார்க் அண்ட் மில்க் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளையிலும். நான் இந்த மாதிரி இந்த குக்கிங் சாக்லேட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்கிறேன். கட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்ள வேணும். இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தருவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்போ இன்னொரு பவுலில் நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டருக்கு இந்த குக்கிங் சாக்லேட்டை எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்துட்டு இதை டபுள் பாயில் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படின்னா இது நல்லா மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் நல்லாவே மெல்ட் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் இதை டிரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் இதை மெல்ட் பண்ணிக்கொள்கிறத விட இன்னொரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கொள்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் நல்லாவே இதை மெல்ட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இப்போ இதை பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆகிச்சு. இப்போ நான் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொண்டு இது கம்ப்ளீட்டாக கூலாக வேணும். அதுக்காக இதை ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நல்லாவே திக்காகிற தன்மை வந்துடும். ஸோ அதனால் நார்மலாக இதை ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். இது நல்லாவே கூல் டவுன் ஆக வேணும். இப்போ நான் இன்னொரு பவுலில் நான் சுகர் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கு மாதிரிக்கும் ஒயிட் சுட்டி கொஞ்சம் விளங்குறது குறவு. இப்போ நான் சுகர் எடுத்து வைக்கிறேன். இந்த சுகருக்கு நாங்கள் 2 எக் சேர்த்துக்கொள்கிறேன். 2 எக் சேர்த்துட்டு இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் எப்பயுமே கேக் செய்கிறேன்டா நான் ஒரே சொல்கிற ஒரு விஷயம் தான் என்னண்டா, சுகர் நீங்கள் சின்ன சுகராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ எங்களுக்கு மிச்சம் லேட் ஆகாது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விஸ்கை வச்சே இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள இயலும். அப்போ சுகர் எக்கோடு சேர்ந்து நல்லாவே மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால் சின்ன சீனியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் பீட்டரோ எதுவுமே நான் யூஸ் பண்ணுற இல்லை. உங்களுக்கு இது பிளெண்டர்லேயும் அடித்து எடுத்துக்கொள்ளையிலும். ஆனால் நான் இந்த மாதிரி கையாலே இதை பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நாங்கள் வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலா சேர்த்துட்டு இது இன்னும் நல்லாவே பீட் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு பீட்டர் இருந்துச்சுன்னா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கொண்டு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாகவே பீட் பண்ணிக்கொள்ளையிலும். பீட்டர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி விஸ்கொண்டு வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எக்கையும் சுகரையும் நல்லாவே இந்த மாதிரி நல்லாவே ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரையும் நீங்கள் நல்லாவே இதை விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே எங்களோட சுகர் மெல்ட் ஆகி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஏற்கனவே நாங்கள் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது கம்ப்ளீட்டாக கூலாக ஆவிரிக்க வேணும். கூல் டவுன் ஆகினா தான் இதில் எங்களுக்கு எக்கில் சேர்த்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சூடாக சேர்த்திங்கன்னா எக் எல்லாமே நல்லாவே குக் ஆகிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா
ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து எல்லா ரெசிபியும் பிழையாகாமல் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ அதனால தான் ஒரு விஷயமும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அதனால் இதை வந்து நல்லாவே கம்ப்ளீட்டாக கூல் ஆவினதுக்கு போகிறோம். இதில் வந்து சேர்த்து இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட லாவாக்கு தேவையான பெட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இப்போ நாங்கள் வந்து இதுக்கு ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நாங்கள் வந்து சேர்க்க போகிறோம். இதையுமே வந்து நீங்கள் சிஃப்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து மாவை சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இன்றைக்கி இந்த லாவா கேக் வந்து நான் 2 மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து அப்போ பிஸ்னஸ்க்கு செய்கிறேன்டா நல்லாவே வந்து உங்களுக்கு ஐடியா உண்டும் எடுத்துக்கொள்ளையிலும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டவுட் உண்டே வராது. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே செஞ்சு கொள்ளையிலும். என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவனில் எப்படி செய்கிறேன்டும் அதோடு வந்து ஸ்டீம் பண்ணி எப்படி லாவா கேக் கொண்டு எவ்வளோ நேரம் வச்சு எடுக்கிற இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் நல்லாவே பர்ஃபெக்டாக நல்லாவே வந்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நல்ல ஒரு டெக்ஸ்டரில் நல்லா வந்து இந்த பெட்டர் வந்து எங்களுக்கு ஸ்மூத்தான பெட்டராக எங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்கிற வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, நான் வந்து சில பேரை சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து வீடியோ ஃபுல்லாகவே பார்க்காம வந்து இடையில இது எப்படி அது எப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. அப்போ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பார்க்காம வந்து அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து எனக்கும் வந்து நான் வந்து டைமும் இல்லை, எனக்கு டைம் இருக்கிற மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கப்பும் அதோடு வந்து பொட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கப்பில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொண்டா போதும். ஏன்னா அது வந்து பொங்கி வரக்குள்ள சாதாரணமாக உங்களுக்கு வந்து கணக்காக அந்த அளவுக்கே வந்து வந்துடும். இப்போ நான் வந்து பொட்டை சீசன் பண்ணுற மாதிரி எப்படின்ட்டு நான் ஏற்கனவே பொட் கேக் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் இந்த பொட்டை வந்து எப்படி சீசன் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு தெரியாட்டி அந்த வீடியோவில் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பொட்டில் நல்லாவே பட்டரை இந்த மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த அளவுக்கு இந்த எங்களோட பேட்டர் மிக்சரை வந்து நான் வந்து இதில் சேர்க்குறேன். எங்களோட கேக் பேட்டரை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் இந்த டைமில் நீங்கள் ஓவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ள வேணும் 250 செல்சியஸில். அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் அவன் ஒரு மாதிரி, அதனால் அது கொஞ்சம் நீங்கள் உங்களோட அவனை பொறுத்து தான் இருக்கி அதை வந்து நீங்கள் சூடு எலிமெண்ட்ஸ் ரெண்டையுமே ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பொட் ரெண்டையுமே வந்து ஓவனில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் நான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கப் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கப்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ண வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கரில் இருக்கிற தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருக்க வேணும். எங்களுக்கு வந்து நல்லா கொதிச்சிருந்தால் தான் இந்த கப் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் நீங்கள் வச்சா போதும். 7 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை சுருக்க வந்து இந்த மாதிரி இறக்கிறீங்க. நான் 7 நிமிஷத்துக்கு போகிறோம் லிட்டை ஓப்பன் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பொட் கேக் அதையும் வந்து நாங்கள் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அவனில் பேக் பண்ணுறதுக்கு பொட் கேக் வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் அது வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. 10 மினிட்ஸில் தான் ஓவனில் போட்டு நாங்கள் பொட் கேக் நாங்கள் எடுக்கிற பொட்டுன்னா இது வந்து லாவா கேக் சரியா. பொட் கேக் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் 35 மினிட்ஸ் மாதிரி ஆகும். இது வந்து லாவா கேக்கு நாங்கள் லாவா வந்து இருக்க வேணுமே அதுக்காகத்தான் நாங்கள் வந்து 10 மினிட்ஸில் ஓவனை நீங்கள் ஆஃப் பண்ணி அதை வந்து இறக்கிருங்க. இப்போ பாருங்கள் இது 1 ஹவருக்கு போகிறோம். நல்லாவே இது வந்து ஆறி நல்லாவே இதாக இருக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது ஹொட்டாக நான் காட்டலை, இது வந்து நல்லாவே ஆறின போகிறோம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் லாவா தன்மை எவ்வளோ நல்லா இருக்கி சூப்பராகவே பர்ஃபெக்டாக வந்திருக்கேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பொட்டும் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லாவே இருக்க வேணும் உங்களுக்கு. லாவான்றது இது தான். இது வந்து ஒரு ரவுண்டாக வந்து எல்லாமே வந்து இந்த பொட்டில் வந்து வெந்திருக்கும்.
நல்லாவே பேக் ஆகி இருக்கும். நடுவில் மட்டும்தான் இந்த லாவா தன்மை இருக்கும். இதுதான் லாவா கேக் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பொட்டை வந்து நாங்கள் நல்லாவே நினைவு வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வச்சா போதும். 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து இறக்கிடுங்க. இல்லாட்டி இது உள்ளுக்குள்ளது எல்லாமே வந்து நல்லாவே பேக் ஆகி லாவா தன்மை வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக லாவா கேக் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இது நல்லாவே டேஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓவன் இல்லாதவங்களுக்கும் ஸ்டீம் பண்ணி எப்படி பிஸ்னஸ்க்கு செஞ்சு கொள்கிறேன்றதும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் பொட்டில் செஞ்ச லாவா கேக்கும் இந்த கப்பில் செஞ்ச லாவா கேக்கும் எவ்வளோ சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் எப்படியுமே உங்களுக்கு டவுட் ஒன்று வந்திருக்குமே. இப்போ அதனால் உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோவுக்கு வந்து இதை சேல் பண்ணலும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள் எங்களோட ரெண்டுமே வந்து நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டவ்லேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும், அதே மாதிரி உங்களுக்கு ஓவன்லேயும் செஞ்சு கொள்ளையிலும். நீங்களும் லாவா கேக் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from INWell Recipes. Thank you so much for watching.